இரத்தப்பிரியர். இரத்தப்பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள், செம்மையானவர்களோ அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள். தீயவர்கள் தங்களுடைய நெருங்கிய சிநேகிதர்களையும் பகைப்பார்கள். இரத்தப்பிரியர்கள் துன்மார்க்க குணம் உள்ளவர்கள். இவர்கள் பழைய பாம்பாகிய சாத்தானின் வித்தாக இருக்கிறார்கள். சாத்தான் கொல்லவும் அழிக்கவுமே நம் மத்தியில் வந்திருக்கிறான். அவன் நீதிக்கு பகைஞன். நீதியாகவும் நேர்மையாகவும் ஜீவிக்கிறவர்களை சாத்தான் விரோதிக்கிறான். இரத்தப்பிரியர்கள் உத்தமனை பகைக்கிறார்கள். நியாயாதிபதிகள் இவர்களை கடிந்து கொள்ளும் போது இரத்தப்பிரியர்கள் அவர்களுடைய தீர்ப்புக்கு கட்டுப்பட மாட்டார்கள். அதற்கு பதிலாக நீதியான தீர்ப்புக்கும் அதை சொன்ன நியாயாதிபதிக்கும் எதிர்த்து நிற்பார்கள். அவர்களையும் பகைப்பார்கள். செம்மையானவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். இரத்தப்பிரியர் செம்மையானவர்களை பகைத்தாலும் கர்த்தர் செம்மையானவர்கள் மீது பிரியமாய் இருக்கிறார். இரத்தப்பிரியர் தங்களை பகைத்தாலும் செம்மையானவர்கள் இரத்தப்பிரியரின் நன்மையையே நாடுகிறார்கள். இரத்தப்பிரியர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய ரட்சிப்புக்காக தங்களால் செய்ய முடிந்த எல்லா உதவிகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பியவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலும் தம்மை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற நம்மிடத்திலும் கிறிஸ்துவின் இந்த சுபாவம் காணப்பட வேண்டும். நம்மை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய சத்துருக்களையும் நாம் நேசிக்க வேண்டும். உத்தமனை பகைத்தவர்கள் காயின், ஆகாப், ஏசபேல், யூதர்கள். உத்தமனுடைய பிராணனை காப்பாற்றியவர்கள் யோனத்தான், ஒபதியா. விசுவாசிகள் பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும்.